நடிகர் பிரசாந்த் அவருக்கு சொந்தமான ஒரு வணிக கட்டிடத்தாங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது சென்னை உஸ்மான் ரோட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வணிக கட்டடமா இருக்குது. இந்த கட்டடத்திலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய வாடகை மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளவு வாடகை? இந்த பில்டிங்கில என்னென்ன கடைகள்லாம் இருக்கு? அதே மாரி இந்த பில்டிங்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பிரசாந்துக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு எப்படி இருக்கு? அப்படின்னு பல தகவல்கள இந்த காணொளியில நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். 2008ல நடிகர் பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜனால கட்டப்பட்டது தாங்க இந்த வணிக வளாகம். இதோட பெயர பாருங்க. பிரசாந்த் கோல்டு டவர். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு தங்கம் மாரியே ஜொலிக்குங்க இதோட மாடல். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். அதோட எலிவேஷன்ல அதோட அந்த கண்ணாடி அமைப்புகள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம கிட்ட போய் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே அது புரியும். டைமண்ட் ஷேப்ல அமைச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அந்த பில்டிங். நடிகர் பிரசாந்த் அவர பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சில தகவல்கள நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை தியாகராஜன் அவர பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. இவர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய விளாத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்தவர் தான். ஆரம்ப காலத்துல சென்னைக்கு தொழில் தொடங்க வந்து ஒரு தொழிலதிபரா தாங்க தியாகராஜன் சென்னையில இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவருடைய முக பாவனை, அவருடைய தலைமுடி அமைப்பு இத பார்த்த பாரதி ராஜா அவர பார்த்து கவரப்பட்டு அவருக்கு தன்னுடைய படத்துல மொத நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்குறாருங்க. பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்துல நடிகை ராதாவுடைய மூத்த சகோதரரா இந்த படத்துல அவர் மொத அறிமுகமானாருங்க. இந்த படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து இவருக்கு தொடர்ந்து ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிச்சு. அந்த வகையில இவர் நடிச்ச மலையூர் மம்பட்டியான் காட்டுக்குள்ள இருந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றிங்க. இதை தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு தமிழக மக்களிடையே ஒரு வெற்றிகரமான கதாநாயகனா அறியப்பட்டாரு. இது மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு பல படங்கள்லையும் இவர் நடிச்சிருக்காரு. இந்த பிரசாந்த் கோல்டு டவர் அதுக்கு முன்னாடி ஒரு கடிகாரம் இருக்கு பாருங்க. இந்த கடிகாரத்துல எப்பயுமே பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நடிகர் பிரசாந்த் அவருடைய புகைப்படம் வந்துட்டு போற மாதிரி அமைப்புல வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரசாந்த் மேல பாசம் கொண்டவர் தான் அவரோட தந்தை தியாகராஜன். அது மட்டும் இல்லாம பில்டிங் உள்ள போனீங்கன்னா வணிக வளாகத்துல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் பிரசாந்தோடைய புகைப்படம் மிகப்பெரிய அளவுல அமைச்சு வச்சிருக்கிறாங்க. மொத்தமா இந்த பில்டிங்ல 17 மாடி இருக்குதுங்க. 17 மாடி அடுக்குமாடி கட்டடம் தான் இது. ஒவ்வொரு ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட். மொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,70,000 ஸ்கொயர் ஃபீட் இந்த பில்டிங்கோட மொத்த பரப்பளவுங்க. இந்த கட்டடத்துல இயங்கக்கூடிய கடைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது 90% கடைகள் நகை கடை தாங்க. அதில் ஜோய் ஆலுகாஸ் அப்படின்ற ஒரு கடை மட்டும் 70,000 ஸ்கொயர் ஃபீட்டை பயன்படுத்தி சென்னையிலேயே மிகப்பெரிய ஒரு நகை கடையை இங்கே அமைச்சிருக்காங்க. இங்கே ஹோல்சேல், ரீட்டெயில்னு எல்லா வகையான நகைகளும் இங்கே விற்பனை ஆகுது. அதே மாதிரி இந்த நகை கடைக்கு நகை வாங்க வரக்கூடியவங்க, அதாவது சினிமா நடிகர்கள், விஐபிகள், பெரிய தொழில் அதிபர்கள் அவங்களுடைய குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா நகை கடையில் எங்கே வந்து நகை வாங்குறாங்க அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாது பாதி பேருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே இந்த கடையில தாங்க வந்து நகை வாங்குறாங்க. அந்த அளவுக்கு சென்னையில ஒரு பிரபலமான நகை கடை தான். நான் முதல்லயே சொன்னேன்ல, இந்த பில்டிங்கோடைய அமைப்பு வந்து டைமண்ட் ஷேப்ல முன்னாடியே அந்த கண்ணாடிகள் அமைச்சிருப்பாங்கன்னு. இதுல பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு எலிவேஷன்ல பார்க்கவே ரொம்ப நீட்டா அமைச்சிருக்காங்க. அதே மாரி இந்த பில்டிங்க சைட்ல இருந்து பார்க்குறப்ப, அண்ணாந்து பார்க்குறவங்களுக்கு தலையே சுத்திருங்க. அவ்ளோ உயரமான ஒரு கட்டடம். இந்த கட்டடம், இந்த இடம் இதோடைய இன்றைய சந்தை மதிப்பு 1000 கோடிய தாண்டும் அப்படின்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த கடைகள்லேருந்து வரக்கூடிய வாடகை மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான அளவு வருமானம் தரக்கூடிய, அதாவது மாச வாடகையா மட்டுமே வரக்கூடிய ஒரு வணிக வளாகம் தாங்க இது. அதே மாரி இந்த பில்டிங்க்கு பின்னாடியே பிரசாந்த் அவர்களுடைய வீடு இருக்குதுங்க. அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே அந்த வணிக வளாகத்துக்கு பின்புறமா இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் தாங்க இது. இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் பாருங்க, வெள்ள பெயிண்ட் அடிச்சு வீடு வேற மாரி இருக்கும். இந்த வீடு நடிகர் பிரசாந்துக்காக தியாகராஜன் அவரது திருமணத்துக்கு அப்புறம், அதாவது பிரசாந்த் திருமணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கப்பட்ட வீடு. இந்த வீட்ல இப்ப யாரும் இல்லங்க. அவங்களுடைய வீடு சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில அமைஞ்சிருக்கு. அங்கே தான் தியாகராஜனும் பிரசாந்தும் தங்கியிருக்காங்க.